நீங்க நிம்மதியா இருக்க விடல. உங்களை குற்றாலத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. குற்றாலம் சூப்பரா இருக்குப்பா. இங்க பாருங்க, அருவில இருந்து எவ்வளவு தண்ணி விழுதுன்னு, எவ்வளவு கூட்டம் இருக்கு. என்னமோ நம்ம மட்டும்தான் குற்றாலம் வந்த மாதிரி, நீங்க எங்களை மட்டும்தான் கூட்டம் மாதிரி பேசுறீங்க. எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு பிள்ளைங்க என்ன மாதிரி வந்திருக்காங்க பாருங்கப்பா. நல்லா இருக்குல்லப்பா. இதை எப்பப்பா நம்ம அப்புறம் பார்க்க முடியும்? இந்த டைம்ல பார்த்தாதான், இல்லனா அடுத்த வருஷம் நம்மளால பார்க்க முடியும். என்னப்பா இப்படி சொல்றீங்க நீங்க? சும்மா இருங்கங்க. பிள்ளை ஆசைப்படுதுன்னு கூட்டு வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. குற்றாலம் வந்தாச்சு, வாங்க வாங்க நம்ம எல்லாரும் குளிக்க போகலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போக முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பெண்கள் அந்த பாருங்க லைன்ல நிக்காங்க பாருங்க, அந்த லைன்ல போய் நின்னு போய் பார்த்து பத்திரமா குளிச்சிட்டு வாங்க. தண்ணி வேற அதிகமா வருது. பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ, நீ தண்ணியோட போயிடாத. என்னது, நீங்க எங்க கூட வர மாட்டீங்களா? ஆமாமா, நான் உங்க கூட வர முடியாது. அந்த பாத்தியா, ஆண்கள் வருஷம் தனியா நிக்கி, இந்த பக்கம் பெண்கள் வருஷம் தனியா நிக்கி. நீயும் பாப்பாவும் பெண்கள் வரிசையில போய் நின்னு பார்த்து பத்திரமா குளிச்சிட்டு வாங்க. தண்ணி அதிகமா விழுது, நீ பாப்பாவை கைய பிடிச்சுக்கோ, சரியா? பார்த்து பத்திரமா போய் ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்க. நான் ஆண்கள் பக்கமா போய் நின்னு ஒரு ஓரமா நின்னு எப்படியாவது குளிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க, நீங்களும் பார்த்து பத்திரமா போய் குளிச்சிட்டு வாங்க. நாங்களும் பார்த்து போயிட்டு வரோம். ஒரு வழியா குற்றாலம் வந்து குளிச்சாச்சு. குளிச்சிட்டு பழம் வாங்கையும் வந்தாச்சு. பாப்பா, உனக்கு என்ன பழம் வேணும்? ஏமா, உனக்கு என்ன பழம் பார்த்து வாங்க பாப்போம். ஆமாங்க, சூப்பரா நாங்கெல்லாம் குளிச்சிட்டோம். பழம் நிறைய வச்சிருக்காங்க. எவ்வளவு அதிகமா இருக்கு. நிறைய பழம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பழம் வாங்கலாம்? அம்மா, எனக்கு ரம்தான் பழம் வாங்கிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பாப்பா, உனக்கு ரம்தான் பழம் வாங்கிக்கோ. உங்க அம்மாவுக்கு எது வேணும்னு எடுத்து கேட்போம் நம்ம. எனக்கு இந்த ஸ்டார் பழம் வாங்கி தந்தா போதுங்க, அது மட்டும் போதும். சரி சரி, ரெண்டு பேத்துக்கும் வாங்கிட்டானே, வாங்க வாங்கிட்டு போகலாம். அடுத்து என்ன, இந்த கடைக்கு போகலாம். அப்பா, அடுத்து எனக்கு பிடிச்ச கடைக்கு கூட்டி வந்திருக்கீங்க. நான் நிறைய வாங்கிக்கிட்டுமா? நிறையானா இந்த கடையே நீ வாங்கிக்கிடுவியாமா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களா? வாங்கி தரேன் பாப்பா. அதுக்காண்டி நிறையானா இருக்கிறது எல்லாமே வாங்கி தர முடியும். தேவைப்படுறது எதுவோ அது மட்டும் நீ வாங்கிக்கோ, சரியா? சரியப்பா, எனக்கு ஒரே ஒரு பாசியும் ஒரே ஒரு வளையல் மட்டும் போதும்பா. என் பிள்ளைனா பிள்ளைதான், சொன்ன பேச்சு உடனே என் பிள்ளை கேட்டுவிடும். என் தங்க பிள்ளை. சரி சரி, வாங்க வந்ததை வாங்குங்க. அப்பாவுக்கு மகளுக்கு உள்ள பாசப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லை. அப்பா, வாங்க போகலாம். எனக்கு நான் வாங்கிட்டேன். போமா, அடுத்து எந்த கடைக்கு கூட்டு போவீங்க? வாங்க, அப்படியே நடந்து போவோம். அடுத்து என்ன கடை இருக்குன்னு பாப்போம். வாங்க போவோம். சரிங்க, வாங்க போலாம். அப்பா, சிப்ஸ் கையில பாருங்க, சூடா சிப்ஸ் போடுறாங்க. அல்வா வச்சிருக்காங்க, எவ்வளவு சிப்ஸ் வச்சிருக்காங்கப்பா. வாங்க வாங்க, மனமே சூப்பரா இருக்கு. வாங்கிட்டாங்கப்பா. வாங்கி தரதானமா உன்னை கூட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ரெட் கலர்ல ஒரு அல்வா இருக்கு பாருங்கப்பா, அது மட்டும் போதும்பா. சரிம்மா, நீ அல்வா வாங்கிக்கோ. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மட்டும் காப்பிக்கு நம்ம சிப்ஸ் வாங்கிட்டு போலாம், சரியா? சரிப்பா. பாப்பா, உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா? குற்றாலம் வந்தாச்சு, அருவியில குளிச்சாச்சு, பண்டை எல்லாம் வாங்கியாச்சு. சரி, வீட்டுக்கு நம்ம போவோமா? ஆமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொன்ன உடனே என்னை கூட்டு வந்தீங்க. நான் கேட்டதை எனக்கு வாங்கி தந்தீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நன்றிப்பா. சரிங்க, நம்ம போகலாம். நேரம் ஆக ஆக குற்றால சீசன் பாத்தீங்களா, மழை வரும் போல. மேகம் பாருங்க எப்படி கருகருன்னு இருக்குன்னு. வாங்க, நம்ம மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். குற்றாலம் போயிட்டு வந்தாச்சு.
நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு குற்றாலத்தை. ஆமாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்தது பாத்தீங்களா குற்றாலத்துல. இந்த மாதிரி கூட்டம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்தீங்களா, இப்ப நம்ம போகலனா இந்த குற்றால அருவியில தண்ணி விழுறத பார்க்கவும் முடியாது. இவ்வளவு கூட்டம் அங்க வந்திருக்குன்னு நம்ம ஒரு நாள் கூட பார்க்க மாட்டோம். நம்ம தான் போறோம்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா நம்மள மாதிரி எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க பாத்தீங்களா. ஆமா ஆமா, நல்லா இருந்தது. நல்லா குளிச்சோம். நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம். சரி சரி, இன்னும் ஒரு மாசத்துக்கு அங்க போகணும் இங்க போகணும்னு தாயும் மகளும் சேர்ந்துட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா தானே அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இருக்க துட்டெல்லாம் குற்றாலம் போய் ஒரு வழியா காலி பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம அடுத்து வேலை பார்த்தாதான் அடுத்த டூர் நம்ம போக முடியும். சரியா? சரிங்க. அடுத்து நம்ம பாப்பாவுக்கு காலாண்டு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே லீவு. அப்போ போகலாம் எங்கேயாவது. இப்படி சரிதான். ஒவ்வொரு லீவ்லயும் ஒவ்வொரு டூர் போகணுமா? சரி, போவோம் போவோம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம என்ன வெளிநாட்டுக்கா போக போறோம்? நம்ம மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு சுற்றுலா தலங்களையும் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அவ்வளவுதானப்பா. வெளிநாட்டுக்கு போற மாதிரியே ஒரு யோசனையில பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரிம்மா, அது அப்போ பார்க்கலாம். சரி, இப்போ போயிட்டு வந்தாச்சுல, போய் தூங்குங்க. நாளைக்கு நீ ஸ்கூல் போகணும். உங்க அம்மா காலைல உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சமைக்கணும். நானும் வேலைக்கு போகணும்ல. சரி, போய் தூங்குங்க.